கிட்டத்தட்ட ஒரு சினிமா பாணியில் ஒரு சிறை வன்முறை ஒன்று நடைபெற்று 27 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இலங்கையின் தலைநகருக்கு அண்மித்த ஒரு பகுதியில் இருக்கும் ஒரு மிகப்பெரிய சிறை ஒன்றிலே நடைபெற்ற ஒரு சம்பவம் அந்த சுற்று வட்டாரத்தை ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறதுடன் முழு நாட்டையுமே ஒரு அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிற ஒரு சம்பவமாக தான் இது மாறி இருக்கிறது. இதற்கான பின்னணி காரணங்கள் என்ன நடந்தது, என்ன விதமாக இதை தவிர்த்திருக்கலாம், இதற்கு பின்னர் செய்ய வேண்டிய காரியங்கள் என்னவென்பதை விரிவாக பார்ப்போம். இலங்கை தலைநகர் கொழும்புக்கு வடக்கிலே 22 கிலோமீட்டர் தள்ளி நீர்கொழும்பு என்ற பிரதேசத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு சிறை ஒன்று காணப்படுகிறது. இந்த சிறையிலே கடந்த 2 நாட்களாக, குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமை இரவும் திங்கட்கிழமை காலையிலும் இடம்பெற்ற சில வன்முறை சம்பவங்கள் காரணமாக தற்பொழுது கிடைத்திருக்கிற தகவலின்படி 27 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இந்த 27 பேரில் 20 பேர் சிறை கைதிகள் என்றும் 7 பேர் சிறை பாதுகாவலர்கள் என்றும் இப்பொழுது தகவல்கள் வந்திருக்குது. குறிப்பாக இந்த சம்பவத்தின் பின்னணியை பார்க்க போனால், கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவிலிருந்து 2 குழுக்களுக்கிடையே, குறிப்பாக இந்த போதைப்பொருள் விநியோகம் தொடர்பாக சிறைக்குள்ளேயே அதிதீவிர பாதுகாப்பிற்குள்ளேயே போதைப் பொருட்கள் சரளமாக விநியோகிக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் இப்பொழுது கிடைச்சிருக்கிற தகவல். குறிப்பாக நீங்கள் இந்த வடசென்ன படத்தில் பார்த்த மாதிரி தான் குணா கேங்குக்கும் செல்வம் கேங்குக்கும் இடையில் நடைபெறுற அந்த சம்பவங்கள் மாதிரி தான் இரு கேங்குக்கு இடையிலே ஏற்பட்ட சில தகராறுகள் தான் இந்த வன்முறையிட தொடக்க புள்ளி என்று இப்போ சொல்லப்படுகிறது. குறிப்பாக இந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு ஒரு குழுவானது இந்த போதைப்பொருள் தொடர்பாக விநியோகம் தொடர்பாக சில தகவல்களை சிறை பாதுகாவலர்களுக்கு தெரிவித்ததாக கூறி மற்ற குழு அவர்களை தாக்க முற்பட்ட வேளையில் தான் இந்த பிரச்சனைகள் ஏற்பட்டிருப்பதாக இப்பொழுது சொல்லப்பட்டிருக்கிறது. இதன்போது சில சிறை கைதிகள் இந்த தாக்குதலில் இருந்து தப்பிப்பதற்காக சிறையின் கூரைகளின் மேலே ஏறி இருந்து தங்களுடைய பாதுகாப்பை பெற்றிருப்பதாகவும், பின்னர் இந்த தாக்குதலை நடத்திய குழுவானது சிறைச்சாலையின் மருத்துவ பீடத்தை உடைத்து அங்கே உள்ளே சென்று சில மருந்து பொருட்கள், குறிப்பாக ஹெவி டோஸ் ட்ரக்ஸுகளை சிலவற்றை எடுத்து கொண்டு சென்றதாகவும் தான் இப்பொழுது ஞாயிற்றுக்கிழமை பின்னேரம் இரவுகளில் நடந்த சம்பவம் சொல்லுது. இதன் பின்னர் போலீஸ் அதிரடிப்படை, இராணுவ ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ் என்று அனைவரும் உள்ளிறக்கப்பட்டு ஆரம்பத்தில் இதை ஒரு பேச்சுவார்த்தை மூலம் தீர்ப்பதற்காக சிறை அதிகாரிகள் முயன்றதாக சொல்லப்படுகிறது. இந்த சம்பவங்கள் திங்கட்கிழமை அதிகாலை வரை நீண்டு கொண்டு போகுது. இந்த சம்பவம் எப்பொழுது உச்சம் தொடுகிறது என்றால், திங்கட்கிழமை காலை இந்த சிறை கைதிகளுக்கு காலை உணவை வழங்க முற்பட்ட வேளையில்தான் சில சிறை கைதிகள் இந்த சிறை பாதுகாவலர்களையும் தாக்க வலிக்கிட்டிருக்காங்க. அதன் பின்னர் தான் இந்த சம்பவமானது ஒரு உச்சம் தொட்டு மிகப்பெரிய ஒரு கலவரமாக மாறி சிறை பாதுகாவலர்களும் தாக்கப்பட்டு குறிப்பாக துப்பாக்கிகளால் சுடப்பட்டிருக்கிறார்கள் என்பதுதான் இப்பொழுது கிடைத்திருக்கிற தகவல். T56 வகை துப்பாக்கி 2 மிஸ்ஸிங், இன்னும் காணாமலாக கிடைக்கப்படுவதாகவும் இன்னும் அதை கண்டுபிடிக்கவில்லை என்பதுதான் தற்பொழுது கிடைச்சிருக்கிற தகவல். ஸோ இப்படி 2 தரப்புக்கும் இடையிலே நடைபெற்ற தாக்குதல்களின் போது தான் இந்த 27 பேரும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அதில் ஏற்கனவே சொன்ன மாதிரி 7 பேர் சிறை பாதுகாவலர்கள். ஸோ இப்படியான சம்பவங்களின் பின்னர் அதிகளவான இராணுவத்தினர், போலீசார் என்று களத்தில் இறக்கப்பட்டு ஓரளவுக்கு திங்கட்கிழமை பிற்பகலுக்கு பின்னர் இந்த நிலைமையானது ஓரளவுக்கு சுமூகமாக கொண்டு வரப்பட்டு தற்பொழுது ஒரு முற்றுமுழுதாக ஒரு கட்டுப்பாட்டுக்குள் வந்திருக்கு என்பதுதான் தகவல். இந்த சம்பவம் நடைபெற்ற பொழுது ஊடகங்கள் பல்வேறு தரப்பட்ட காணொலிகளை ரெக்கார்ட் செய்து அதை வெளியிட்டிருந்தன. அதன்போது மிகவும் ஒரு பதற்றமான சூழ்நிலை தான் அந்த ஏரியாவை சுற்றி காணப்பட்டிருந்தது. குறிப்பாக அந்த சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருந்த சிறை கைதிகளின் உறவினர்கள் பெருமளவானோர் இந்த சிறைச்சாலையை சுற்றி குவிந்ததன் காரணமாக அங்கு மிகப்பெரிய ஒரு பதற்றம் ஒன்று ஏற்பட்டு ஒரு நாடு முழுவதுமே கிட்டத்தட்ட ஒரு எமர்ஜென்சி நிலைமை போல ஒரு பதற்றமான சூழ்நிலை ஒன்று தான் காணப்பட்டிருந்தது. பின்னர் இந்த நிலைமையெல்லாம் கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டதன் பின்னர் அமைச்சர்கள் சென்றிருக்கிறார்கள், CID சென்றிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் மிக முற்பட்ட மருத்துவ குழு என்று பெருமளவானவர் அங்கே சென்று இந்த நிலைமை தொடர்பாக ஆராய்ஞ்சிருக்கிறார்கள். இந்த நிலைமையில் இலங்கையின் நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார இந்த சம்பவத்திற்கு தான் பொறுப்பேற்பதாக இப்பொழுது சொல்லியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் போலீஸ் இராணுவம் தெரிவிச்சிருக்க தகவலின்படி எந்த விதமான இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்டும் தங்களுக்கு கிடைக்கவில்லை என்றும், இந்த தாக்குதல் நடக்கப் போகுது, இப்படியான சம்பவங்கள் நடக்கப் போகுது என்று எந்த விதமான இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்டும் தங்களுக்கு முன்னதாகவே கிடைக்கவில்லை என்றும், அது அப்படி கிடைத்ததாக சொல்கிற தகவல் எல்லாம் பொய்யானது என்று இப்பொழுது சொல்லப்பட்டிருக்கிறது.
ஸோ இப்படி இருக்கிற நிலைமையில் இந்த தாக்குதலுக்கு மிக முக்கியமான காரணம் இந்த போதைப்பொருள் தொடர்பான சில சச்சரவுகளும் அதன் விநியோகம் தொடர்பான சச்சரவும் என்று தான் இப்போதைக்கு ஆரம்ப கட்ட விசாரணையில் தெரிய வந்திருக்குது. இப்படி இருக்கிற நிலைமையில் இலங்கையின் சிறை கட்டமைப்பு பார்க்க போனால் கிட்டத்தட்ட இதுவரைக்கும் அண்மையில் கிடைக்கப்பெற்ற தகவலின்படி 41,250 சிறை கைதிகள் இலங்கை முழுவதும் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். இது இலங்கையின் சிறையின் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மற்றும் கெப்பாசிட்டியை ஒப்பிடும் பொழுது 3 மடங்கு அதிகம் என்று இப்பொழுது சொல்லப்பட்டிருக்கு. குறிப்பாக இலங்கையின் கெப்பாசிட்டியை பொறுத்தவரை 15,000 மேக்சிமம் 15,000 சிறை கைதிகளை வைத்துக்கொள்ளக்கூடிய அளவுக்கான கெப்பாசிட்டி தான் இலங்கையின் சிறைகளில் காணப்படுது. ஆனால் இதுவரைக்கும் 41,000க்கும் அதிகமான கைதிகள் இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த குறிப்பிட்ட நீர்கொழும்பு சிறைச்சாலையில் மட்டும் 2,400 கைதிகள் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த சிறைச்சாலையின் கெப்பாசிட்டி வந்து மேக்சிமம் 900, அதாவது 900 சிறை கைதிகளை மட்டும்தான் தாங்கக்கூடிய அளவுக்கு காணப்படுகிறது. இப்படி இருக்கிற நிலைமை அதுவே கிட்டத்தட்ட ஒரு 3 மடங்கு அதிகமான சிறை கைதிகளை கெப்பாசிட்டியை கொண்டு தான் இயங்கி வந்திருக்கிறது என்பது இப்பொழுது கிடைச்சிருக்கிற தகவல். அது மட்டும் இல்லாமல் இந்த சம்பவத்தின் பின்னர் ஐக்கிய நாடுகள் சபை கூட சில அறிக்கைகளை வெளியிட்டிருக்கு. அது குறிப்பாக இலங்கை அரசாங்கமானது இந்த சிறைச்சாலைகள் பிரிசன்ஸை வந்து ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ஒரு ரீகன்சிடர் பண்ணி ஒரு ரீஸ்ட்ரக்சர் பண்ண வேண்டிய ஒரு நேரம் வந்திருக்குது என்றும் இந்த கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி சிறை கைதிகளை வைத்திருப்பதும் அவர்களை ஒழுங்காக நடத்துவது தொடர்பாகவும் சில மறுசீரமைப்புகளை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஐக்கிய நாடுகள் சபை இப்போ கோரியிருப்பதாக சில அறிக்கைகள் வந்திருக்குது. இப்படி இருக்கிற நிலைமையில் இந்த சம்பவம் ஏன் நடந்தது, என்னத்துக்கு நடந்தது என்பது தொடர்பாக ஒரு முழு நேர ஒரு இண்டிபெண்டன்ட் விசாரணை ஒன்றை நடத்துவதற்காக ஒரு 3 பேர் கொண்ட குழு ஒன்றை இப்பொழுது இலங்கை அரசாங்கம் நியமிச்சிருக்குது. இதற்கு தலைவராக ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் அவர்கள் இருப்பார்கள். ஸோ அவர்களின் தலைமையில் ஒரு இண்டிபெண்டன்ட் கமிஷன் ஒன்று இது தொடர்பான விசாரணையை இப்போ நடத்த போவதாக சொல்லப்பட்டிருக்கு. இப்படி இருக்கிற நிலைமையில் தான் இந்த 27 பேரில் ஏற்கனவே சொன்ன மாதிரி 7 பேர் அரசாங்க உத்தியோகத்தர், குறிப்பாக சிறை பாதுகாவலர்கள் அவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இந்த தாக்குதல் தொடர்பாக. ஸோ இது தொடர்பான விசாரணைகளும் இப்பொழுது நடந்து கொண்டிருக்குது. அது மட்டும் இல்லாமல் 100க்கும் அதிகமானவர்கள் இந்த தாக்குதலில் காயப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் அனைவரும் இப்பொழுது கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் இந்த காயப்பட்டவர்களை வந்து இலங்கை சுகாதார அமைச்சர், குறிப்பாக இந்த காயப்பட்ட இலங்கை போலீஸ் உத்தியோகத்தர்களை வந்து நேரடியாக சென்று நேற்று சந்திச்சிருக்கிறார். சிவை இப்படி இருக்கிற நிலைமையில் தான் இப்பொழுது இது தொடர்பான அடுத்த கட்ட நகர், குறிப்பாக இப்படியான ஒரு சம்பவம் நடைபெறும் பொழுது அரசியலாக்கப்படுவது ஒரு வெளிப்படையான உண்மைதான். அப்படி இருக்கிற நிலைமையில் இதை எதிர்க்கட்சிகள் அரசாங்கத்தின் தோல்வி என்றும் அரசாங்கம் இது தொடர்பாக முழு பொறுப்பையும் ஏற்று இது தொடர்பான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்ற ரீதியில் இப்பொழுது கருத்துக்களை வெளியிட தொடங்கி இருக்கின்றன. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி நீதி அமைச்சர் இந்த தாக்குதலுக்கு தான் பொறுப்பெடுப்பதாக சொல்லி இருக்கிறார். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த தாக்குதலுக்கு என்ன விதமான சொல்யூஷன்ஸ் அல்லது என்ன விதமான தீர்வு கிடைக்கப் போகிறது என்று. அது மட்டும் இல்லாமல் கிடைக்கப்பெற்ற ஒரு தகவலின்படி இந்த 41,000 கைதிகளில் 60-70% கைதிகள் நீதிமன்ற காவலிலும் வழக்கு விசாரணைகள் இன்னும் நீதிமன்றத்தில் பெண்டிங், அதாவது நிலுவையில் இருக்கும் கைதிகள் தான் காணப்படுகிறார்கள். குற்றம் நிரூபிக்கப்பட்ட கைதிகள் என்று மிக குறைவான அளவானவர்களே சிறைச்சாலைகளில் வைக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அப்படி இருக்கிற நிலைமையில் தான் இப்படியான ஒரு ஓவர் கெப்பாசிட்டி கொண்ட ஒரு சிறைச்சாலைகளில் ஏற்படுகின்ற பிரச்சனைகள் போல இந்த குறிப்பாக இந்த போதை வஸ்து மற்றும் அதிதீவிர குற்றங்களில் ஈடுபட்டவர்களை ஒன்றாக வைத்திருப்பது தொடர்பாகவும் தான் இப்பொழுது மிகப்பெரிய ஒரு பேச்சு பொருளாக மாறியிருக்கிறது. ஸோ அப்படி இருக்கிற நிலைமையில் இலங்கையில் இந்த 2 நாட்களும் ஒரு பதற்றமான நாளாக காட்டப்பட்டு இப்பொழுது கொஞ்சம் பதற்றம் தணிந்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. எதிர்ந்த போதும் 27 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இன்னும் சிலர் தீவிர சிகிச்சை பிரிவில் இருப்பதாக தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த அசாதாரண சூழ்நிலை இலங்கை அரசாங்கம் எப்படி கையாண்டு இதற்குரிய ஒரு நிரந்தர தீர்வை எதிர்வரும் காலங்களில் ஏற்படுத்தப் போகிறது அல்லது கொண்டு வரப்போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்.